இங்கே நாளைக்கு என்கொயரி கமிஷன் அதெல்லாம் லீகலாக சமாளிச்சிடலாம் சார். ஆனால் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கமிஷன் அதை ப்ரூஃபாக எடுத்துக்கிச்சுன்னா நாளைக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். Silence. Silence. Before this commission starts, please avoid any unnecessary commotion and disturbance. அவர் இப்போ என்ன சொன்னார் சொல்லு பார்க்கலாம். Mr. Devraj, we are here to assess the corruption charges against you with regard to the closure of 55 deemed universities across the country. இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் தரேன். ஏதாவது உண்மையை சொல்ல விரும்புறீங்களா? சா தேவராஜ் என்கின்ற நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் மத்திய அமைச்சராக விருப்பு வெறுப்பின்றி பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இது நான் பதவியேற்கும் போது சொன்ன வெறும் வார்த்தைகள் கிடையாது. என் இதயத்திலிருந்து வந்த என் நாட்டுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் செய்த சத்தியம். மிஸ்டர் தேவராஜ், கம் டு த பாயிண்ட். ஐயா, நம்ம ஊர்ல உண்மையை விட ரூமருக்கு தான் பவர் அதிகம். என் மேல சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் வெறும் ரூமர் தான். இன்னைக்கு வலைதளங்களை மீமிக்ஸ் என்ற பேர்ல இது யார் பரப்புனா எதுக்காக பரப்புனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க என்ன கேவலப்படுத்தல. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் பிரதிநிதி அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை முக்கியமாக தீர்மானிக்கிறது ஸ்டூடெண்ட் கல்வி. HRD மினிஸ்டராக அப்ரூவ் ஆகி இருக்கிற டிமேட் யூனிவர்சிட்டிக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லை என்று தெரியும் போது அவங்கள வார்ன் பண்ணி முறையான தகுதியான சிறப்பான கல்வியை கொடுக்க வைக்க தான் நான் போராடினேன். அந்த யூனிவர்சிட்டி கிட்டே நான் பணம் வாங்கினேன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. எந்த காலேஜ் சேர்மனாவது என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணாதான் தொங்க விட்டுருவியா? எவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பான்? கைட்டு போய் எப்படி பேசுறான் பாத்தியா? ஸ்மைல் ப்ளீஸ். அம்மா, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. என் பையன் +2 2 வருஷம் ஃபெயில் ஆகிட்டான். இந்த வருஷம் மறுபடியும் எக்ஸாம் எழுத போறான். ஒரு கல்வி அமைச்சராக நான் நினைச்சிருந்தா அவனை காலேஜுக்கு அனுப்பாமல கிராஜுவேட் ஆகியிருக்கலாம். ஆனால் பதவி வச்சு எந்த துஷ்பிரயோகம் பண்ணலையா? ஆனால் ஒரு தந்தையா நான் தோத்துட்டேன், ஒரு அமைச்சரா நான் தோக்கல. நீங்க லஞ்சம் வாங்கினதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு. உங்க வீடு அதில் பதிவா இருக்கு. உங்க மைத்துனர் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்காரு. இதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு? அந்த வீடியோ ஒரு தடவை ப்ளே பண்ண முடியுங்களா? யாரியா நீ? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரோம். சரி, இருக்கு சீக்கிரம். டேய், எல்லாத்தையும் கணக்கெல்லாம் பார்த்துட்டு மாமா கொடுக்கணும். பத்திரமாடா, பத்திரவா பத்திரண்டா பொட்டி. அந்த வீடியோவை சவுண்ட் இல்லாமல் ப்ளே பண்ண முடியுங்களா? Once more please, without sound. யார் நீங்கள்? எங்கேருந்து வரீங்க? தாராபுரத்துலேருந்து கட்சி நிதி கொண்டு வந்திருக்கோம். உள்ளே கொண்டு போய் வை. வா வா வா. லிப்ஸ்டிக் கரெக்டாக இருக்குமா? நான் ஒன்றும் டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லை. தாராபுரத்தை தாரா இன்ஜினியர் காலேஜ் ஆக்கிட்டாங்க. போன மாதம் நடந்த கட்சி நிதி பணத்தை கட்சி ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கிற வேலை நடக்கிறதால என் வீட்டில் கொண்டு போய் வச்சாங்க. அதை போய் லஞ்சம் பணம் சொல்லிட்டாங்களாம்மா. The commission will meet on 14th February for the final hearing. கேஸ் போற போக்க பார்த்தா அவன் திரும்ப மினிஸ்டர் வந்துருவான் போல இருக்கு. கஷ்டப்பட்டு எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கேஸ் போட்டா டிஸ்கவரி சேனல் தமிழ் டப்பிங் மாதிரி பேசி அசால்ட்டா கேஸை காலி பண்ணிட்டான். அவன் மறுபடியும் மினிஸ்டர் ஆயிடுவானா? செத்து போன அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி நீ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆவானுங்க? செம்ம காண்டாவுதுரா. ஹலோ கோபி, நான் சக்தி பேசுகிறேன். உங்களை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக மீட் பண்ணோம். வர முடியுமா? ஹாய் சீனியர். ஹலோ சீனியர், ஒரு சின்ன ஹெல்ப். என்னாச்சு? அது என்னன்னா,
இப்போ அந்த ஜிபிஎஸ்ஸை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்கள் டிவைஸில் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கனால ட்ராக் பண்ண முடியல. அதான் உங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் தான். நீங்கள் எந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறீங்க? C++, ஜாவா கப்புள் வித் ஊப்ஸ் லாங்குவேஜ். டேய் சும்மாறா, டேட்டா புல்லர். ஓ, டேட்டா புல்லர். எனக்கு தெரிஞ்ச அந்த பணம் சவுத் இந்தியாவிலே இல்லை. ஒருவேளை அந்த பணத்து மேலே தண்ணி பட்டிருந்தாலோ இல்லை யாராவது எரிச்சிருந்தாலோ அது டிடெக்ட் ஆகாதுல்ல? கண்டிப்பாக. சீனியர், ஒரு ஹெல்ப். இது கொஞ்ச நாள் ஆன்லேயே இருக்கட்டும். ஏதாவது இண்டிகேஷன் வச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி, ஓகே. சரி, தேங்க்ஸ் சீனியர். ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பிரதர். 4 வருஷமாக சிக்கன் மட்டன் மண்டை குழம்பி போயிருந்தது பிரதர். நான் ஒரு இன்ஜினியர்ன்ட்டு நீங்கள் தான் ஞாபகப்படுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சூப்பர். டேய், ஏன்டா ஃபோன் எடுக்கல? அண்ணே அண்டர்கிரவுண்ட்ண்ணே, அதான் சிக்னல் இல்லை. சம்பாரிச்சதுல கேஸ் உடைக்கதே சரியாயிடும் போலுக்குது. அண்ணே திரும்ப பதவிக்கு வந்துட்டா அதை விட 2 மடங்கு சம்பாதிச்சுக்கலாம் அண்ணே. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த கேஸில் ஜெயிச்சு வெளியே வரணும். டேய், எண்ணி முடிச்சிடாடா. Unavailable to take calls right now. ஹலோ சீனியர், ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? சக்தி, என் டிவைஸில் இருந்து இண்டிகேஷன் காட்டுச்சுது. நீங்கள் ஃபோன் எடுக்காதால எனக்கு வேறு வழி தெரியல. நானே அந்த ஜிபிஎஸை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். இப்போ அது புதுமொழி பக்கத்தில் ஃபால்கன் ஒரு கம்பெனிக்குள்ளே போயிருக்கு. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேனே. ஹலோ கோபி. சார், 100 ரூபாய் நோட்ல ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை ட்ராக் பண்ணி தான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க சார். தே ஆர் தி கல்பிரிட்ஸ். பொடி பையல, நீ வச்ச 100 ரூபாய் வச்சு எப்படி வர வச்ச பாத்தியாடா? என்கிட்ட கிளாடி வச்சு காட்ட நீ காட்டடா.
வேணாம் சார். சார் சரிண்ணா. எனக்கு தெரியும் கில்ட்டியாக தான் இருக்கும், ஆனால் அவனுக்கு எதுவும் ஆகாது, பழிச்சுப்பான். டேய் நான் சொல்கிறது கேளு, கொஞ்ச நாள் ஆஷா வீட்டில் தங்கிக்கோ. அதான் அவனுக்கு உனக்கு நம்ம எல்லாருக்குமே சேஃப். அவனை மூஞ்சி கூட பார்த்துருக்கலாம். The 500 and 1000 rupee notes hoarded by anti-national and anti-social elements will become just worthless piece of paper. பா பா எல்லாமே போச்சேப்பா. 500,000 கவர்மெண்ட் எல்லாம் சொல்லிச்சேப்பா. குண்டில தேல் கொட்டின போல கத்துற செல்லாதுன்னா கடல்ல இந்த படத்துல கரைச்சிட்டு மணிக்கணக்கில் ஏடிஎம்ல இருக்கிறது நான் சாதாரண மனுஷன்டா. 40 வருஷமா என் புத்திசாலித்தனத்தில் சம்பாரிச்ச பணம் ஒரு நைட்ல போட்ட சட்டத்தில் என்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு. இதை எங்க கொடுத்து எப்படி புது பணமா மாத்துறேன்னு நான் பாத்துக்கிறேன். படத்தோட கலர் மாறலாம்டா, ஆனா நான் மாற மாட்டேன். நான் சொல்லதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். இப்போ ஒரு வேன் அனுப்புறேன், அதுல பரத் வருவான். அவன் கூட நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. அவன் புது பணமா மாத்தி கொடுப்பான்.